நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. இந்த 135 அறைகளுக்கு 200 நகரத்தார் பெருமக்கள் தங்களுடைய பெயர்களை ரூம்களுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் நிர்வாகிகள் யார்கிட்டையுமே போய் அண்ணா வணக்கம், நாங்கள் சிக்ராவில் சத்திரம் கட்டுறோம், ஒரு ரூம் ஸ்பான்சர் பண்ணிக்கிறீங்களான்னு இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணலன்னு யார்கிட்டையுமே கேட்கல. எலெக்ஷன் டயத்தில் போய் சொல்லும்போது ஐபேடில் காமிச்சது, அப்புறம் இந்த விவரங்கள் தெரிஞ்சு அத்துணை நகரத்தார்களும் தங்களுடைய பெயர்களை கொடுத்து, நேற்று கூட ஒரு ஆட்சி ஃபோன் பண்ணி கல்லிருந்து, தம்பி என் பேரை போட்டுட்டீங்களா, போடலைன்னா போட்டுக்கங்க. அந்த ஆட்சி சொன்னதோட 200வது நகரத்தார் பெருமக்கள் 135 அறைகளுக்கு பெயர்களை கொடுத்துருக்கின்றார்கள். சரி, இதுக்கு எப்படி நீங்கள் பேமெண்ட் வாங்க போறிய, 65 பேரை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னம்னா, இட்ஸ் ஆல் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ். அந்த சிக்ரா அண்ணாமலையார் நந்தவனம் உடனடி முன்னாள் நிர்வாகிகளால் வெகு அற்புதமாக மீட்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதை திருப்பி நான் கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த கேஸ் இருக்கான், இந்த கேஸ் இருக்கான், இது இருக்கான், அது இருக்கான், எதுவும் இல்லை. டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் என்கம்ஃபரன்சஸ். ஆமாம், ஆஸ் அ தலைவருங்கிற முறையில் நான் கிளாரிட்டியாக சொல்லிடுறோம். நிர்வாகிகளின் சார்பாக ஐ மேக் இட் வெரி கிளியர், there is not even a single legal activities. அப்பப்போ நீதியரசர் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்குவோம், இப்படி இருக்கே அப்படி இருக்கே, ஏதாவது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அமைதியாக இருங்க, எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த முதியோர் அது கொடுக்குறாங்கிறது எனக்கு முதல்ல ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியாது. பின்னால் எல்லாம் வயதில் பெரியவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நகரத்தார் பிள்ளைங்க பெற்றோர்களை பார்ப்பாங்கன்னு சந்தேகம் இருக்கும் போல இருக்கு எல்லாருக்கும். இந்த நிலை மாறணும். ஸோ என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க வீட்டில் இருந்தாங்க, பட் நிறைய பேர் வெளியில் இருக்கிறதுக்கு ஒரு வசதியாக அமைச்சு கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருந்தது. சரி, அண்ணன் சொல்கிற மாதிரி காலேஜ் தான் கட்டணும்னு அவங்களுக்கு ஆசை. பட் வர அவங்களுடைய அந்த எண்ணங்கள் மாறும்போது இப்படி வந்தது. சரி, அதுக்கு நம்ம 4 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இதை கொடுத்தது. ஒன்றும் சந்தேகம் இல்லை, நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. நாம் என்னவாக வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது நடக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எண்ணம் போல தான் வாழ்க்கை. நல்லா வந்துடுவோம்னா சூப்பராக வந்துடுவோம். தலைவர் வரவேற்புரை. ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நமது பாதுகாப்பு பெட்டக வசதியில் 124 லாக்கர்கள் இன்று காலை நமது நீதியரசர் அவர்களால் அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய டத்தோஸ்ரீ எம் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களின் பொற்கரங்களால் இந்த லாக்கர் விரிவாக்க திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த லாக்கர்களை திறந்து வைத்த நீதியரசர் அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாகவும் வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களின் சார்பாகவும்
பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் கர ஒலி எழுப்பி அவர்களை ஆரவாரம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இனிய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற நீதியரசர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் காசி சத்திரத்தின் நிர்வாகிகள், காசி சத்திரத்தின் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், கண்டமாணிக்கத்தை சார்ந்த எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு ரிஹர்சல் பண்ணோம். இந்த நிகழ்ச்சியில் நான் எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு நேற்று சொல்லும்போது 3 நிமிஷம்னு சொல்லியிருந்தேன். இப்போது செயலாளரை சொன்னேன், அண்ணன் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும்ண்ணே, 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். குயிக்காக ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் ஆல் த இன்ஃபர்மேஷன். முதலில் நீதியரசர் அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாகவும் நகரத்தார் பெருமக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அனைவரும் கர ஒலி எழுப்பி அவர்களை ஆரவாரம் செய்யுமாறு. காரணம் என்னவென்றால், கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர். நகரத்தார் பெருமக்கள் என்றால் கரைபடியாதவர்கள். நகரத்தார்களுக்கு எது அடையாளம் தெரியுமா? நான் ஜாதியை பற்றி பேசவில்லை. நான் பொதுவாக நகரத்தார்கள் யாரும் ஜாதி பேசுவதில்லை. நகரத்தார் என்பது ஜாதியே அல்ல, சமூகத்தின் அடையாளம். காரணம் என்னவென்றால், நகரத்தார்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதி பேசுவதில்லை. நமக்கென்று ஒரு கட்சி இல்லை, நமக்கென்று ஒரு தலைவர் இல்லை. நாம் எதை பற்றியும் ஆரவாரமாக வீரியத்தோடு செயல்பாடுகளை செய்வதில்லை. அரசாங்கத்திடம் எந்த பணியையும் கேட்பதில்லை. காரணம் என்னவென்றால், முடிந்தவன் கரையேறு, முடியாதவன் முழுகு. இதுதான் பாலிசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கையிலேயே நம் முன்னோர்கள் நமக்கு ஆற்றலையும் வீரியத்தையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுக்கு பிரச்சனைகள் வருவது சகஜம். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சாமி முன்னாடியில் என்ன வேண்டணும்னா, பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சாமி முன்னாடி வேண்டிக்கப்படாது. நான்லாம் சாமி முன்னாடி எதையுமே வேண்டதில்லை. இந்த லோகம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் வேண்டுவேன். நான் நல்லா இருக்கணும், என் பொஞ்சாதி நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், எனக்கு பேரம்பத்திகள் நிறைய பிறக்கணும். நோ நோ நோ. அதெல்லாம் எப்பப்போ நடக்குமோ அப்பப்போ நடக்கும். அந்த ஆங்கிளில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் என்ன நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். மிச்ச பாடல்கள் உங்களுக்கு தெரியும். கண்ணதாசன் நற்பணி இயக்க ஆற்றல் மிகு தலைவர் அரூர் நாகப்பண்ணன் அவர்கள் ஓனா சிறுவையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? குடும்பம் வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், ஹவு டு ஓவர் கம் த சேலஞ்ச், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை நம் முன்னோர்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நகரத்தார் பெருமக்களுக்கு இயற்கையிலேயே ஆற்றலும் அறிவும் நேர்மையும் நிர்வாகமும் ஒரு கட்டமைப்பும் நமக்கு உண்டு. அதுபோல் நீதியரசர் அவர்கள் தாங்கள் பணிபுரிந்த அந்த 37-38 ஆண்டுகளில் கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னேன். சற்றேறத்தாழ 35,000 நம்ம கரெக்டாக நீதியரசர் ஜட்ஜ்மெண்ட் 35,000 1 lakh மன்னிக்கவும் 1,00,000 ஜட்ஜ்மெண்ட்டுகளை நீதியரசர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட ஷார்ட் ஃபால், அண்டர் த டேபிள் ஆர் சம்திங் எல்ஸ், ப்ரெஷர், மேலிடத்திலிருந்து ஒரு ஒரு திணிப்பு, எதுக்கும் அணுக முடியாது. இப்போ நீதியரசர் ஈஸியாக அணுகிடுறோம். நீதி அரசராக இருக்கும் பொழுது அணுகவே முடியாதுங்க. தூரத்துலேருந்து ஒரு கும்பிடு போட்டோம்னா அந்த கும்பிடோட சரி, அது கிட்டத்தில். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப அணுகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் ப்ளீஸ் அண்ணே, என் சொந்தக்காரருக்கு ஒரு பிரச்சனை இருக்குண்ணே, எனக்கு அதுக்காக அதை கொஞ்சம் பண்ணி. கரெக்டு, இப்படி தான் இருக்கணும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்காக நீதியரசர் அவர்களை வெகு ஆழ்மனதோடு பாராட்டுவதிலும் வாழ்த்துவதிலும் அவர்களை நம் நகரத்தார்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நிர்வாக குழு உறுப்பினர்கள். இதை சொல்லணும், உனக்கு வாட்ச மனைவி அற்புதமானவடா அப்படின்னு அவங்களுடைய தாய்மார்கள் சொல்லுவாங்க. அதை மாதிரி நான் அந்த இடத்துல ஒருமையில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எனக்கு அமைந்த, எனக்கு வாய்த்த 6 நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி. இது நாங்கள் ஏற்படுத்திக்கிட்ட கூட்டணி இல்லை, விஸ்வநாதர் ஏற்படுத்திய கூட்டணி. இதில் இருக்க எங்கள் 7 பேரில் எனக்கு 2 பேரை தான் முன்னாடி தெரியும். 5 பேரை நான் பார்த்ததே இல்லை. எங்கேயுமே பார்த்து கை கொடுத்து ஹலோ கூட சொன்னதில்லை. மேபி பார்த்துருக்கலாம், கூட்டத்தில் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகலை. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒருங்கிணைந்து எனக்கு அண்ணன் தம்பி 6 பேர்,
இப்போ இவங்க ஒரு 6 பேர், மொத்தம் 12, 13 பேர் நாங்கள் பிரதர்ஸ். அப்புறம் நீதியரசர் அவர்கள் எங்களுடைய மூத்த சகோதரர் ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்தவர்கள். அப்புறம் அதே மாதிரி கல்லளை சார்ந்த குல கருப்பையான் இருந்தாங்க. இனிமேல் நீங்கள் 7 பேர்னு சொல்லாதீங்கடா, என்னையும் செய்து 8 பேர்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அதற்காக நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுவதில் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செயற்குழு உறுப்பினர்கள் 48 பேர், அற்புதமான பொன்னான மனிதர்கள். அவர்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்கள் 7 பேர், 48 பேர் செயற்குழு உறுப்பினர்கள். மீதமுள்ள அதாவது மொத்தம் 474 பேரில் பொதுக்குழு உறுப்பினர்களையும் நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். காரணம் என்னென்னா, அவருடைய கான்ஸ்டன்ட் அட்வைஸ், கான்ஸ்டன்ட் மோட்டிவேஷன், ஒரு உத்வேகம் எங்களை எல்லாம் அற்புதமாக வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆட்சிமார்கள், அதே மாதிரி காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் 2010-13ஆம் ஆண்டின் செயலாளர் அவர்கள் முத்துப்பழனியப்பண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் கர ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் காரைக்குடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் தொடர்ந்து அண்ணன் 30 ஆண்டு காலமாக 17 ஆண்டு காலம் தலைவராகவும் செயலாளராகவும் இருந்து இந்த காரைக்குடி பகுதிகளிலே தொழில்துறை எவ்வாறு இயங்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அரசாங்கம் என்னென்ன விதிமுறைகளை இட்டிருக்கின்றது என்கின்ற நல்ல பல விஷயங்களை சொல்லி சென்ற ஒரு அற்புதமான மனிதர் அவர்கள். அவர்களுடைய காலத்தில் தான் இந்த லாக்கர் டிவிஷனையே கட்டப்பட்டது. அதற்காக அவருடைய அதாவது சிடிஎஸ் தலைவராக இருந்தார்கள், முத்துப்பழனியப்பண்ணன் செயலாளராக இருந்தார்கள். துணைத் தலைவராக இப்பொழுது இருக்கின்ற துணைத் தலைவர் PLM முத்தையானன் அவர்களும் துணைத் தலைவராக அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். அவருடைய காலகட்டத்திலே கட்டப்பட்டு 647 லாக்கர்கள் நிறுவப்பட்டு 2013ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக திறக்கப்பட்டது. அந்த லாக்கரில் தான் இப்பொழுது 124 லாக்கர்களை வைத்து விரிவாக்கம் செய்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக கண்டமாணிக்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற MR பிரதர்ஸ் குடும்பத்தார்கள், அவருடைய மூத்த புதல்வர் திரு லக்ஷ்மணன், மாணிக்கம் லக்ஷ்மணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய அன்பு மனைவி தெய்வானை ஆட்சி வந்திருக்கின்றார்கள். மற்றும் அவருடைய 2வது புதல்வர் முருகப்பன் ராமு, அதாவது ராமு முருகப்பன் தேவி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மற்றும் என்னுடைய அன்பான சகலை கர்நாடகா தான் தந்த முத்து நல்முத்து ரமேஷ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய மனைவி லலிதா ஆட்சி வந்திருக்கின்றார்கள். மற்றொருவர் என்னுடைய அன்பு மனைவி அன்னபூர்ணி நாராயணன் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கின்றார்கள். அவரால் வர முடியாத தோது இன்று காலை வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். MR பிரதர்ஸ் குடும்பத்தார்களை ஏன் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், அவர்களுக்கு சொந்தமான 24.27 சென்ட் நிலத்தை குன்றக்குடிக்கு அருகாமையில் உள்ளது. அது குன்றக்குடி தட்டட்டி கிராமத்து ரோட்டில் 1 கிலோமீட்டர் ஹைவேயிலிருந்து 27.24 சென்ட் நிலத்தை, சற்றேறத்தாழ ஒரு 60 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடத்தை அவர்கள் சொந்தமாக தங்களுடைய பணத்தில் கிரயம் செய்து காசி சத்திரத்திற்கு தானமாக இன்றைக்கு பத்திரத்தை கொடுக்க இருக்கின்றார்கள். அதாவது தான செட்டில்மெண்ட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியிலே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு நிகழ்வு இருக்குது, இதில் வச்சுக்குவோம், நீதியரசருடைய பொற்கரங்களால் அந்த பத்திரத்தை கொடுக்க வேண்டும், அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டோம். அதற்கிணங்க MR பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த விரிவாக்க நிகழ்விற்கு லாக்கர்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இன்றைக்கி இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு லாக்கர் கம்பெனி காட்ரேஜ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காட்ரேஜ் ஒன் ஆஃப் த. பீரோ வாங்க போகிறோம்னா பீரோ வாங்க போகிறோம்னு சொல்கிறதில்ல, என்ன வாங்க போகிறோம்னு சொல்லுவோம்னா காட்ரேஜ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி 122 லாக்கர்களை நமக்கு சப்ளை செய்த மேலைச்சூபுரியை சார்ந்த எங்களது பங்காளி பழனியப்பன் செட்டியார் அவர்களை மனதார பாராட்டுவதிலும் வாழ்த்துவதிலும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த லாக்கருக்கான செலவு 27 லட்சம் ரூபாய். அவங்க பணமே ஆரம்பத்தில் வாங்கிக்கல, டக்குன்னு ஆர்டரை போட்டாங்க, 30 நாளில் வந்து இறங்கிடுச்சு. இன்னும் ஒரு சில லாக்கர்கள் வரணும். அதற்காக திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற MPM லாக்கர்ஸ் டிவிஷன் மேலாண்மை இயக்குனர், அதாவது மேனேஜிங் டைரக்டர் திரு பழனியப்பண்ணன் அவர்களை மனதார பாராட்டுகின்றோம். இந்த லாக்கர் டிவிஷன் CTS அண்ணன் தலைமையில் 2010-13ஆம் பருவத்தில் திறக்கப்பட்டது. முத்துப்பழனியப்பண்ணன் அவர்களுக்கும் PLM முத்தையானன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இன்னும் 2 விஷயத்தை மட்டும் குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தில் சிக்ரா அண்ணாமலையார் நந்தவனம் என்கின்ற ஒரு நந்தவனம் சற்றேறத்தாழ 150 ஆண்டுகளாக நமக்கு இருந்து வந்தது. அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த வரலாறை நான் சொல்ல இப்பொழுது தேவையில்லை.
அந்த சிக்ரா அண்ணாமலையார் நந்தவனம் உடனடி முன்னாள் நிர்வாகிகளால் வெகு அற்புதமாக மீட்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதை திருப்பி நான் கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த கேஸ் இருக்கான், இந்த கேஸ் இருக்கான், இது இருக்கான், அது இருக்கான், எதுவும் இல்லை. டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் என்கம்ஃபரன்சஸ். ஆமாம், ஆஸ் அ தலைவருங்கிற முறையில் நான் கிளாரிட்டியாக சொல்லிடுறோம். நிர்வாகிகளின் சார்பாக ஐ மேக் இட் வெரி கிளியர், there is not even a single legal activities. அப்பப்போ நீதியரசர் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்குவோம், இப்படி இருக்கே அப்படி இருக்கே, ஏதாவது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அமைதியாக இருங்க, எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டி பிளைனாக இருக்குது. அதுக்கு நம்ம எலெக்ஷன் டயத்திலேயே சொல்லியிருந்தோம், 100 அறைகள் கொண்ட புதிய சத்திரம் கட்டப்படும் என்று நாங்கள் கோரிக்கையாக எல்லாரும் சொல்லியிருந்தோம். அந்த வரைபடத்தை இங்கே வைத்திருக்கின்றோம். எலெக்ஷன் டயத்தில் சொன்ன வரைபடம் வேறு, இப்போ இருக்கிற வரைபடம் வேறு. காரணம் என்னென்னா, நாங்கள் அது மொத்தம் அதோடைய ஏரியா 66,650 சதுரடி. அந்த நிலம் அது நம்ம இருக்கிற சத்திரத்திலிருந்து மிகச்சரியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதில் காரில் போகலாம், ஆட்டோவில் போகலாம், நீங்கள் எந்த வாகனத்துலேயும் போகலாம். சமீபத்தில் நம்ம இருக்க சிக்ராவுக்கு பக்கத்திலேயே ஒரு 100 அடிக்குள்ளேயே கேபிள் கார் வரப்போகுது. அந்த இடத்துல அந்த சிக்ராவில் நம்ம ஸ்டேஷனில் கேபிள் காரில் ஏறினோம்னா கோதோலியா சர்க்கிளில் 3 நிமிஷத்தில் இறங்கிடலாம். இது நான் சொல்லலை, நெட்டில் இருக்குது ஆல்ரெடி, இட் இஸ் தேர் இந்த நெட். அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்கின்ற அந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஃபைல் பண்ணி இன்றைக்கி சற்றேறத்தாழ 56 நாட்கள் ஆயிடுச்சு. எங்களுக்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருப்பது 90 நாட்களில் இந்த அப்ரூவல் கிடச்சிரும். நமக்கு ரைட் ட்ராயலாக போகிறோம். நாட் ஈவன் அ சிங்கிள் ஸ்கொயர் ஃபுட் டீவியேஷன் கூட கிடையாது. 66,650 சதுரடிக்கு 2.5, அதாவது 1:2.5 ரேஷியோ. 66,500 சதுரடி இடம் இருந்தால் 2.5 மடங்கு கட்டடம் கட்டலாம் என்று வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நமக்கு ஒப்புதல் கொடுக்குது. நம்ம கட்ட போகிறது 92,000 சதுரடி தான் இந்த ஸ்ட்ரக்சர் கட்ட போகிறோம். நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் சொன்னது 100 அறைகள் கொண்ட சத்திரம் என்று சொல்லியிருந்தோம். நிர்வாகிகள்லாம் போயிருக்கும்போது நிறைய சத்திரங்களெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அங்கேருந்து கிடைச்ச ஃபீட்பேக் படி அதில் இப்போ 135 அறைகள் கட்டுறதாக ஒப்புதலுக்கு எல்லாம் பண்ணியாச்சு. இன்னொரு 40 நாட்களுக்குள்ளே நமக்கு இறைவனுடைய அனுகிரகத்தாலும் உங்களுடைய அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நமக்கு அந்த ஒப்புதல் கிடைத்துவிடும் என்கின்ற நல்ல செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஏன் இந்த மாதிரி பிளான் மாறுச்சு அப்படின்னம்னா, எல் ஷேப்பில் மாறுச்சுன்னா, அதில் முதல்ல 2 பாத்ரூமுக்கு நடுவில் there is no ventilation. ஒரு டக்ட் மாதிரி ஒன்றும் இல்லை. பாத்ரூம்குள்ளேருந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சோம்னா அந்த நாட்டில் ஒரு பாத்ரூம்லேயும் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சா ஓப்பன் ஸ்பேஸில் போகணுங்கிறது ரூலாக இருக்காமா. அதனால் 2 பாத்ரூமுக்கு நடுவில் ஒரு டக்ட்டு, அந்த டக்ட் வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல் ஷேப்பாக மாற்றிட்டோம். 135 ரூம்ஸு, கீழே கிரவுண்டை பூராமே ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால், நல்ல கிச்சன், நல்ல மாடுலர் அல்ட்ரா மாடர்ன் டைனிங் ஹால் எல்லாமே பண்ணியிருக்கோம். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு 34 கோடி ரூபாய். முதல் செயற்குழு பொதுக்குழுவில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா 28 கோடி ரூபாய் சொல்லியிருந்தோம். இப்போ 4 கோடி ரூபாய் அதிகமாகிடுச்சு. அதற்கு காரணம் 100 ரூம் 135 ரூம் மாறினது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸில் நமக்கு கிடைக்கிற அந்த ஒப்புதலுக்கு ஆகிற செலவே, அஃபிஷியல் செலவே வித் பில்லோடு ஆகிற செலவே 2 crores. அதை நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ வரும்னு. அப்புறம் வி டிஸ்கஸ் வித் ஆர்கிடெக்ட்ஸ், வி டிஸ்கஸ் வித் என்ஜினியர்ஸ், எல்லாருமே சொன்னாங்க சென்னையோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. இட் இஸ் ரீசனபிள், அஃபிஷியல், வி ஹேவ் டு பே டு த கவர்மெண்ட் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த 135 அறைகளுக்கு 200 நகரத்தார் பெருமக்கள் தங்களுடைய பெயர்களை ரூம்களுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் நிர்வாகிகள் யார்கிட்டையுமே போய், அண்ணா வணக்கம், நாங்கள் சிக்ராவில் சத்திரம் கட்டுறோம், ஒரு ரூம் ஸ்பான்சர் பண்ணிக்கிறீங்களான்னு இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணலன்னு யார்கிட்டையுமே கேட்கலை. எலெக்ஷன் டயத்தில் போய் சொல்லும்போது ஐபேடில் காமிச்சது, அப்புறம் இந்த விவரங்கள் தெரிஞ்சு அத்துணை நகரத்தார்களும் தங்களுடைய பெயர்களை கொடுத்து, நேற்று கூட ஒரு ஆட்சி ஃபோன் பண்ணி கல்லிலிருந்து, தம்பி என் பேரை போட்டுட்டீங்களா, போடலைன்னா போட்டுக்கங்க. அந்த ஆட்சி சொன்னதோட 200வது நகரத்தார் பெருமக்கள் 135 அறைகளுக்கு பெயர்களை கொடுத்துருக்கின்றார்கள். சரி, இதுக்கு எப்படி நீங்கள் பேமெண்ட் வாங்க போறிய, 65 பேரை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல போறிய அப்படின்னம்னா, இட்ஸ் ஆல் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ். நாங்கள் யார்கிட்டையும் இன்னும் 1 ரூபாய் கூட பணம் இல்லை, ஒரே 1 ரூபாய்னு கூட சொல்கிறோம், ஒரே ஒருவரிடம் மட்டும் பணத்தை வாங்கிவிட்டோம். நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள், நீதியரசர் அவர்கள் பொற்கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னோம். அவர்கள் ஒரு அறைக்கு உண்டான தொகையை ஐயா அவர்கள் இன்று வங்கியில் மாற்றிவிட்டதாக சொன்னார்கள். அதற்காக அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, யார்கிட்டையும் நம்ம இன்னும் பணம் வாங்கலை.
நாங்கள் போகிற இடங்கள்லாம் இந்த மாதிரின்னு சொன்ன உடனே எனக்கு இந்தாங்க 10,000 ரூபா வச்சுக்கங்க, 20,000 ரூபா வச்சுக்கங்கலாம் சொல்லி சில சங்கங்களில் கொடுத்தாங்க. ஒருத்தர்கிட்ட கூட ஆச்சு ₹1 கூட நாங்கள் கை நீட்டி பணமாக வாங்க மாட்டோம். இந்த இருக்குது QR கோடு, இந்த இருக்குது அக்கௌண்ட் நம்பர், இதில் ஸ்கேன் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை போட்டுருங்க. இந்த சிக்கிர அண்ணாமலையார் நந்தவனத்தை பொறுத்த வரைக்கும் ₹1 கூட கைகளில் பணங்கள் பெறப்படாது. எல்லாமே த்ரூ அக்கௌண்ட் தான். எதுவும் அண்டர் த டேபிள் நம்பர் 2 அதை கொடுக்குறது இதை கொடுக்குறது எந்த பேச்சுக்கு இடமில்லை. அப்படியெல்லாம் செஞ்சால் பின்விளைவுகள் என்ன ஆகும், என்ன பேசுவாங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கெல்லாம் நாங்கள் இடமே கொடுக்கல. எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். அந்த மாதிரி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ். நம்ம கைக்கு அப்ரூவல் இன்னொரு 40 நாட்களில் கிடச்சிரும்னு நினைக்கிறோம். 30வது நாளே தெரிஞ்சிடும். நமக்கு மொத்தம் 11 இடத்துல NOC வாங்கணும். 5-6 இடங்களில் NOC கிடச்சிருச்சு. இன்னும் 4 இடங்களில் இட் இஸ் எ ப்ரொசீஜரல் டைம் பவுண்டு. அது கிடச்ச உடனே இட் வில் பி டன். அந்த டயத்தில் நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை நாங்கள் இந்தியன் பேங்க்கில் சிக்ராவுக்குன்னே ஓப்பன் பண்ணியிருக்கோம். புதிய சத்திரத்துக்கு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து யாருடைய 135 பணங்கள் முதலில் விழுகிறதோ அவர்களுக்கு ரூம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்னும் சொல்லலை, சொல்ல போகிறோம். இது செய்தி. அடுத்ததாக வெள்ளியில் ஒரு செங்கல் செஞ்சுருக்கோம். எல்லோரும் பார்த்துருப்பிய. 1 கிலோ அதோட வெயிட்டு நிறைய இருக்குது. உள்ளே பர்மா தேக்கு மரக்கட்டை இருக்குது. மேலே 1 கிலோ வெள்ளியில் அதை பிடிச்சி சிவசிவான்னு நம்ம எழுதியிருக்கோம். அதோட காஸ்ட் 91,000 ரூபா. ஆனாச்சானாவில் செஞ்சோம். சத்திரத்துலேருந்து செய்யலை, சொந்தமாக பண்ணிட்டோம். நாங்களே சொந்தமாக பண்ணிட்டோம். அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னம்னா, இப்போ இருக்கிற சத்திரம் கட்டப்பட்டு 1813ஆம் ஆண்டு இப்போ இருக்கிற சத்திரம் கட்டப்பட்டது. அந்த கட்டிய ஆணிவேர்கள் யாருன்னே தெரியாது. அந்த குடும்பம் யாருன்னு தெரியாது. தெரியும், ஒரு சிலர் தெரியும். அங்கே படமோ கல்வெட்டோ எதுவுமே இல்லை. அவர்கள் அன்னைக்கு நம்ம இருந்த புள்ளி 2000 புள்ளிகள் தான். இன்றைக்கி நம்ம 48,000 புள்ளிகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. அன்னைக்கு 2000 புள்ளி இருந்தவர்கள் கார் இல்லை, பிளேன் இல்லை, லாரி இல்லை, ட்ரக் இல்லை, எதுவுமே இல்லை. ரயில் கூட கண்டுபிடிக்கல. அப்போ அதாவது கண்டுபிடிச்சாச்சு, இந்தியாவுக்கு வரல 1813. அந்த காலகட்டங்களில் நகரத்தார் பெருமக்கள் மாட்டு வண்டியிலையும் நடைப்பயணமாகவும் போய் விஸ்வநாதர்கிட்ட இருக்க தாத்பரியம் ரகசியம் தெரிஞ்சு அங்கே ஒரு பெரிய சத்திரத்தை பின் நாட்களில் 2000 புள்ளிகளாக இருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் நம்ம 48,000 50,000 மாறும்னு சமயோஜித சிந்தனைகள் பண்ணி இவ்வளோ பெரிய சத்திரம் கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற சத்திரத்தில் இன்றைக்கி புதுசாக ஒரு சிக்கிர அண்ணாமலையார் நந்தவனத்தில் ஒரு புதிய சத்திரம் 210 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற இருக்கின்றது. இது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. இது விஸ்வநாதர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் யாரெல்லாம் புதிய விஸ்வநாதர் காரிடரை போய் பார்த்தேன்னு தெரியல. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக விஸ்வநாதர் திருக்கோயில் எவ்வாறு இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்த்தா தான் அந்த பிரம்மாண்டம் தெரியும். விஸ்வநாதரை என்ன நினச்சிருக்காருன்னா, நான் எனக்கு தேவையான கோவிலை இப்போ இருக்க அரசாங்கங்களை வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டேன். எனக்காக பூஜை செய்த 250 ஆண்டுகள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மேளதாளத்தோடு சம்போ என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு கட்டுப்பாடோடு 250 ஆண்டுகள் நீங்கள் பூஜைகள் செய்திருக்கின்றீர்கள், நீங்கள் ஒன்றை கட்டிக்கொட்ட வேண்டாமா என்று விஸ்வநாதர் அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த விழா, இந்த சிறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நகரத்தாரா பிறந்தா எல்லாருடைய பங்களிப்பும் இந்த நிகழ்வில் இருக்கணும் அப்படிங்கிறது விஸ்வநாதருடைய உத்தரவு, கட்டளை. நிறைய பொருள் இருப்பவர்கள் 1 லட்சம் கொடுக்கலாம், 2 லட்சம் கொடுக்கலாம், 3 லட்சம் கொடுக்கலாம், 5 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம், 25 லட்சம் கொடுக்கலாம், இன்னும் கோடிகளில் கூட கொடுக்கலாம். அவ்வளவு கொடுக்க முடியாதவர்கள் இந்த செங்கலை பண்ணியிருக்கோம். நாங்கள் 10,000 செங்கல் காசியில் செய்ய போகிறோம். சிவசிவான்னு போட்டு ஆர்டர் கொடுக்க போகிறோம். நம்ம அந்த என்டையர் பில்டிங்க்கு சற்றேறத்தாழ 5 லட்சம் செங்கல்கள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 5 லட்சம் செங்கல்லையும் சிவசிவான்னு பொறிக்க போகிறோம். 2 பக்கமும் கீழையும் மேலையும். என்ன காரணம் அப்படின்னம்னா, அண்ணன் காமிக்கிறாங்க, ஈவன் சின்ன பிள்ளையெல்லாம் கூட சம்பளம் வாங்குறவங்க கூட இந்த மாதிரி ஒரு செங்கல் பண்ணுறதுக்கு வெள்ளியில் இல்லை, ரெகுலர் செங்கலுக்கு கான்ட்ரிபியூஷனுக்கு 10,000 ரூபா. நாங்கள் 10,000 இளம் நகரத்தார்கள்ட்ட இதை எதிர்பார்க்குறோம். அப்போ அதுலேருந்து 10 கோடி வரும்னு எதிர்பார்க்குறோம். ஒன்றும் சந்தேகம் இல்லை, நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. நாம் என்னவாக வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது நடக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எண்ணம் போல தான் வாழ்க்கை. நல்லா வந்துடுவோம்னா சூப்பராக வந்துடுவோம், நாசமாக போயிடுவோம்னு யாரும் நினைக்க வேண்டாங்க. நம்ம நினச்சா போகிறோம், நாசமாக போயிடலாம். அதனால் எண்ணம் போல தான் வாழ்க்கை. நகரத்தார்கள் அவ்வளோ உயர்ந்த எண்ணத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு சில விஷயங்களை நான் இங்கே பதிவிடுகிறேன். அதனால்
இந்த செங்கல்லேருந்து வி எக்ஸ்பெக்ட் 10 crores. 135 அறைகள்லேருந்து வரப்போகிற அந்த 3 கேட்டகரியில் இருக்க ரூமுகள்லேருந்து வரப்போகிறது மொத்தம் 18 கோடியே 30 லட்சம் ரூபாய். இது ஒரு 10 கோடி ரூபாய், 28 கோடியே 30 லட்சம் ரூபாய். நாங்கள் வந்து இந்த கட்டடத்தை நம்ம நகரத்தார்களில் உயர்ந்த நிலையில் இருக்கிற பிரம்மாண்டமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க 250 ஆண்டு காலம் பாரம்பரியம் இருக்கிற டிஏ சைக்கிள்ஸ் குரூப், முருகப்பா குரூப் குழுமத்தை தான் நாங்கள் சென்று அணுகிறோம். நிர்வாகிகள் 7 பேரும் மிஸ்டர் கண்ணன் அவர்களுடைய அவங்களும் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க அரிமளத்தை சார்ந்தவர்கள் என்று நினைக்கின்றேன். அவங்க போய் அறிமுகப்படுத்தி நாங்கள் வந்து டிஏ சைக்கிள்ஸ் முருகப்பா குழுமத்தில் போய் அண்ணன் நீங்கள் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணித்தரணும், கான்ட்ராக்ட் என்னவோ அதுபடி வி வில் மேக் த பேமெண்ட் அப்படின்னு அவங்ககிட்ட அன்பான ரிக்வஸ்ட்டை வச்சோம். அதுக்கு அவர்கள் சொன்னது, நாங்கள் கொரமாண்டல் இன்ஜினியரிங்கில் பிஸ்னஸ் எல்லாம் அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டு வந்துட்டோம், இப்போ வந்து விரிவாக்கமாக பண்ணலை, எங்களால் பண்ணுறதுக்கு தோதுகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் 7 நிர்வாகிகளும் மாற்றி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். விஸ்வநாதர் தான் அவர்களுடைய ஆழ் மனசுக்குள்ளே போயிட்டு அவர்களுக்கு அந்த அக்செப்டன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக நாங்கள் வைத்துக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்ததாக ஏசி முத்தையா அண்ணன் அவர்களிடம் ஃபோனில் பேசினோம். 2 ஃபோனுக்கு அப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க, வர சொன்னாங்க. நாங்கள் 7 பேரும் போய் காசி சத்திரம்னா என்ன, எம்ஏசிடி குடும்பத்தாருடைய அருமை பெருமைகள் என்ன, சென்னையுடைய அடையாளம் என்ன, கர்நாடகாத்தானுடைய அடையாளம் என்ன எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் சொல்கிறீங்களே என்ன எதிர்பார்க்குறீ அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படியே அது கட்டுறதுக்கு 3 கோடி ரூபாய் செலவாகும், அதனால் 3 கோடி ரூபாய் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் 7 பேரும் ரிக்வஸ்ட் பண்ணோம். அவங்க ஒரு 10-20 செகண்ட்ஸ் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி தர்றேன் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எம்ஏசிடி குடும்பத்தார்கள், ஏசி முத்தையானன் அவர்களும் தேவிகை ஆட்சி அவர்களும் நமது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக கட்ட இருக்கின்ற சிக்ரா அண்ணாமலையார் நந்தவனத்தில் சற்றேறத்தாழ 3 கோடி ரூபாய் தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கேருந்து 80G 12AA அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம். கூடிய விரைவில் அவர்கள் அதுக்குண்டான பணத்தை அனுப்பி விடுவார்கள். மற்றும் உள்ள ராஜாஸ் ஃபேமிலியில் எல்லாத்தையும் கேட்டிருக்கோம், நகரத்தார் பெருமக்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2023-26ஆம் ஆண்டு பருவம் வரலாற்று சிறப்பு மிக்க சுவடுகளை பதிக்கிற ஒரு பொற்காலமான பருவமாக இருக்கும் என்பதை சொல்லி, இதற்கு முன்னாடியில் இருந்த எல்லா பொறுப்பாளர்களும் தலைவர்களும் அந்தந்த காலகட்டங்களிலே மிகச்சிறந்த பணிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக செய்து நன்றிகளை தெரிவித்து, பெரிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நகரத்தார்கள். எதையுமே சின்னமாக சிந்திக்கிறதில்லை. சின்னமாக நம்ம பாப்புலேஷன் இருக்கும்போது சிந்தனை பிரம்மாண்டமாக இருந்துச்சு, கடல் அளவு இருந்துச்சு. நம்ம 48,000 குடும்பங்கள் ஆயிருக்கோம். ஆனால் நம்ம சிந்தனைகள்லாம் இன்றைக்கி சுண்டைக்காய் அளவுக்கு சுருங்கி போனதாக நான் கருதுகிறேன். காரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். பெரிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நகரத்தார்கள். அதில் என்னென்னா 76 ஊர்லேயும் இருக்கிற சிவன் கோயில்களை பாருங்கள், எவ்வளோ பெருசு. ஒரு ஊரில் 150 புள்ளி தான் இருக்கும். ஆனால் கோவில் பார்த்தா 50,000 பேர் ஒரு ஊரில் வசித்தா எவ்வளோ பெரிய கோவில் தேவையோ அந்த அளவுக்கு 150 புள்ளிகள் இருக்கிற சிறு சிறு ஊர்களையும் அவ்வளவு பெரிய சிவன் கோயில்களை கட்டியிருக்கின்றார்கள். 9 நகர கோவில்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளையார்பட்டி கோவில் முன்னாள் ட்ரஸ்டி வந்திருக்காங்க, இளையாற்றங்குடி கோவில் பிரம்மாண்டம், மாத்தூர் கோவில் பிரம்மாண்டம், சூரக்குடி பிரம்மாண்டம், இலுப்பக்குடி பிரம்மாண்டம், வைரவம்பட்டி பிரம்மாண்டம். காரணம் என்னென்னா அவருடைய சிந்தனையின் விளைவு என்பதை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம வீடு, யாராவது சின்ன வீடு கட்டியிருக்காங்களா? சரி, காரைக்குடியில் மட்டும்தான் அப்படி பெருசாக இருக்கா வீடு? தேவகோட்டையில் மட்டும்தான் வீடு இருக்கா பெருசா? அரியக்குடியில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பெரிய வீடு, நச்சாந்தப்பட்டியில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி வீடு, அரிமளத்தில் எடுத்துக்கிட்டாலும் பெரிய வீடு, இந்த பக்கம் சக்கந்தியை எடுத்தாலும் பெரிய வீடு, ஒரே மாதிரி ஹவுசஸ். காரணம், இவ்வளவுக்கும் அவங்கெல்லாம் சொந்தம் இல்லை. தேவகோட்டைக்கும் உலகம்பட்டிக்கும் 200 வருஷத்துக்கு முன்னாடியிலே பெரிய நெருக்கம் இல்லை. ஆனால் வீடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. காரணம் கலெக்டிவ் growth. பல்கலைக்கழகங்கள், அழகப்பா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடங்கள். கடந்த மாதம் நான் கண்டனூருக்கு சென்றிருந்தேன். அங்கே வந்து சிட்டாளாட்சி நினைவு பள்ளிக்கூடம்னு பார்த்தேன். அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தூக்கி விட்டாங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்கள். ஜஸ்ட் see the பள்ளிக்கூடம். அது என்ன பள்ளிக்கூடமா பர்கிங்ஹாம் பேலஸான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசாக இருந்தால் அவ்வளோ பெரிய பள்ளியை கட்டியிருப்பார்கள். ஊரணிகள், எவ்வளோ பெரிய ஊரணி, ஒரு ஊரணியும் பெருசு. அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கு சொந்தக்காரர்கள் நகரத்தார்கள் என்று சொல்லி, நகரத்தார்கள் காசி விஸ்வநாதர்கிட்ட இருக்கிற
அந்த ரகசியத்தை தெரிஞ்சு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, செய்திருக்காங்க. அதனால் எனக்கு நடந்த 2 விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு நான் இங்கேருந்து என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக நீதியரசர் அவர்களே, வரவேற்பு இல்லை, இது வந்திருக்கிற தருணத்தில் இந்த காசி சத்திரத்தை பற்றி சொல்லிடணும் அப்படிங்கிறக்கா மன்னித்தருளவும். ஒரு 2 விஷயத்தை சொல்கிறேன். Miracle has happened 2 things in my life. என்னுடைய அன்பு மகள், அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு திருமணமாகி 6 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. கல்யாணமானவொன்னு படிக்க போகிறோம்னாங்க. டக்குன்னு பிள்ளை குட்டிகளை பெற்றுக்குங்கடான்னோம். இல்லை, நாங்கள் படிச்சுட்டு பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிறோம்னாங்க. 2 வருஷம் படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடித்த உடனே பிள்ளை குட்டிகளை பெற்றுக்குங்கடான்னோம். நான் எல்லா இடத்துலையும் போய் 3 பிள்ளை குட்டிகளை பெற்றுக்குங்கன்னு சொல்கிறோம். அவங்க உடனே கேட்குறா, ஓ மகளுக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அது சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குடா, நீங்கள் உடனே பிள்ளைகளை பெற்றுக்குங்கடா அப்படின்னோம். அப்புறம் அவங்கள பிள்ளைகளை பெற்றுக்கணும்னு இங்கே நினைக்கும் போது கொஞ்சம் டிலே. இப்போ நாங்கள் பொறுப்படுத்த இன்றைக்கி 242வது நாள் ஆகுது. இன்றைக்கி என்னுடைய அன்பு மகள் 6 மாத கர்ப்பவதியாக இருக்கிறாள். இது காரணம் என்ன தெரியுமா? நாங்கள்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஸ்வநாதருக்கு செய்கின்ற சேவை என்றே நான் கருதுகிறேன். திஸ் இஸ் 1 மிராக்கிள். 2வது மிராக்கிள் சொல்கிறேன். எங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் செய்த தவறின் காரணமாக சைபர் கிரைம் திருட்டு மூலமாக ஒரு பெரிய தொகை திருட்டு போயிடுச்சு. நாங்கள் செய்த தவறு. கேஒய்சி அப்டேட் பண்ணோம், அது திருடன் திருடிட்டான். நாங்கள் அந்த நேரத்தில் காசியில் இருந்தோம். அப்போது நான் எஸ்பிகிட்ட பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை ஃபியூ லேக்ஸில் திருட்டு போயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோம். அவர் இந்த மாதிரி திருட்டெல்லாம் போச்சுன்னா மேக்ஸிமம் 90% பணம் கிடைக்காது, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உங்களை மாதிரி 150 கேசஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் சார், நாங்கள்லாம் வந்து நேர்மையாக சம்பாரித்த பணம், ஒரு நயா பைசா கூட திருட்டு போய் பித்தலாட்டத்தில் சம்பாரித்த பணம் இல்லை, கண்டிப்பாக பணம் வந்துடும் சார்னு சொன்னோம். அதுக்குங்க 30 டேஸில் த மணி ஹஸ் கம் பேக் டு அஸ், நாட் ஈவன் ஸ்பெண்டிங் 1 ரூபி. எஸ்பிக்கு கொண்டு போய் 1 கிலோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸு மைசூர் பா கொண்டு போய் கொடுத்தது தான் செலவு. வி காட் பேக் ஆல் த மணி. இந்த 2 மிராக்கிள் எப்படி நடந்ததுன்னா, விஸ்வநாதரை நம்பினோர் கைவிடப்படார். நகரத்தார்களுக்கு இந்த தாத்பரியம் தெரிஞ்சுதான் வண்டி வாகனங்கள் எந்த பிரத்யோகமும் இல்லாத காலத்தில் கூட நடந்து சென்று விஸ்வநாதருக்கு இந்த பணிகளை எல்லாம் செய்து லாபத்தில் இருந்த 5% வச்சு மிகச்சிறந்த பணிகளை செய்திருக்கின்றார்கள். அதனால் நகரத்தார் பெருமக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எண்ணங்களை விரிவாக சிந்தியுங்கள், பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். நிறைய அதாவது ஈடுபாடோடு செஞ்சோம் அப்படின்னோம்னா வெற்றி நிச்சயம். எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். The involvement and dedication is very important for the success அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் மீண்டும் ஒரு முறை நீதியரசர் அவர்களையும், நிர்வாகிகள், இங்கு உள்ள அனைத்து ஆட்சிமார்கள், நகரத்தார் பெருமக்கள், முன்னாள் செயலாளர் முத்துப்பழனியப்பண்ணன், நம்ம அருண் நாகப்பண்ணன் வந்திருக்காங்க, முன்னாள் காரியதரிசி அதாவது ட்ரஸ்டி நம்ம தொண்டர் சொக்கண்ணன் வந்திருக்காங்க, மற்றும் உள்ள அனைத்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 27.74 சென்ட்டை தானமாக வழங்கிய எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், 48,000 நகரத்தார் குடும்பங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் அவர்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். அவர்களை மரியாதை செய்யும் பொருட்டு லக்ஷ்மணன் அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிக்குமாறு நீதியரசர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தெய்வானை அவர்களுக்கு பொன்னாடையை போட்டு கௌரவிக்குமாறு நீதியரசர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உயர் திரு ராம முருகப்பன் அவர்களுக்கு பொன்னாடையை போட்டு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேவி ராமு அவர்களுக்கு பொன்னாடையை போட்டு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். லலிதா ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடையை போட்டு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய அன்பு சகலை திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய அன்பு மனைவி அன்னபூர்ணி நாராயணன் அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிப்பதற்கு தலைவராகிய நான் வந்து அதை பெற்றுக்கொள்கிறேன். லக்ஷ்மணன் தெய்வானை அவர்களுக்கு நினைவு பரிசினை கொடுத்து கேட்டுக்கொள்கின்றோம். ராமு தேவி அவர்களுக்கு நினைவு பரிசினை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரமேஷ்குமார் லலிதா அவர்களுக்கு நினைவு பரிசினை கொடுத்துருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னபூர்ணி சார்பாக நாராயணன் ஆகிய நான் பெற்றுக்கொள்கிறேன்.
நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான நிகழ்வில் இருக்கின்றோம். பொதுவாக நமது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திற்கு என்று நிறைய சொத்துக்களை அந்த காலத்தில் நம்முடைய ஐயாக்கள் கொடுத்திருந்தார்கள். இடையில் அந்த சொத்துக்கள் வெளியே சென்று திரும்பி மீட்டதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இன்றைய தலைமுறையினர் கன்றமாணிக்கத்தை சேர்ந்த திரு முருகப்ப செட்டியார் சிவகாமி ஆட்சி அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு குன்றக்குடி செல்கிற வழியில் ஒரு மிகப்பெரிய சொத்தை காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திற்காக வழங்கியிருக்கின்றார்கள். அது பற்றிய அறிமுகத்தை நமது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்துடைய தலைவர் நாராயண அண்ணன் இப்பொழுது உங்களிடம் விளக்குவார். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு. காரணம் என்னவென்றால், கன்றமாணிக்கத்தை சார்ந்த தெய்வ திரு முருகப்ப செட்டியார் திருமதி சிவகாமி ஆட்சி அவர்கள் குடும்பத்தார்கள், அவர்களுக்கு 4 பிள்ளைகள். மூத்தவர் லக்ஷ்மணன் முருகப்பன், அவருடைய துணைவியார் தெய்வானை ஆட்சி. 2வது புதல்வர் ராமு முருகப்பன், அவருடைய துணைவியார் தேவி. மற்றும் ஒருவர் என்னுடைய சிஸ்டர்இன்லா லலிதா ரமேஷ், மற்றும் என்னுடைய சகலப்பாடி அன்பானவர் பண்புக்குரியவர் ரமேஷ் அவர்கள். மற்றும் ஒருவர் என்னுடைய மனைவி அன்னபூர்ணி மற்றும் நாராயணன் ஆகியோர்கள் இணைந்து குன்றக்குடிக்கு அருகாமையில் உள்ள தட்டட்டி கொரட்டி ரோட்டில் ஹைவே ரோட்டிலிருந்து சற்றேறத்தாழ 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற அவர்களுடைய பண்ணைக்கு அருகாமையில் 27.24 சென்ட் இடத்தை, சுமாராக 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்காக ஒரு முதியோர் நல மையம் அவர்களுடைய பெற்றோர்களின் நினைவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கில் அதை தானமாக கடந்த மாதம் கொடுத்து அதற்குண்டான ஒரிஜினல் கிரய பத்திரத்தை இன்று நீதி அரசர் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதற்காக கன்றமாணிக்கத்தை சார்ந்த எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது இருக்கின்ற காசி சத்திரத்தின் சொத்துக்கள் நம் நகரத்தார் பெருமக்கள் முன்னோர்களால் பல குடும்பங்கள் தானமாக வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை நினைவு கூறும் வகையில் இந்த காலத்து இளைய தலைமுறையும் இதுபோல செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய உன்னத நோக்கில் இந்த தானத்தை செய்திருக்கின்றார்கள். இதற்காக காசி சத்திரத்தின் சார்பாகவும் அனைத்து செயற்குழு, பொதுக்குழு மற்றும் நிர்வாக குழு 48,000 நகரத்தார்கள் குடும்பங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தார்களுக்கும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வத்தை கொடுத்து மென்மேலும் வளர வேண்டும் என்று மனதார பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அண்ணே வணக்கம். முதல்ல அறிமுகப்படுத்திங்க. நான் லக்ஷ்மண், எம்ஆர் பிரதர்ஸ் கன்றமாணிக்கம், எங்கள் ஊர் சூரக்குடி. இந்த குன்னக்குடி இடம் வந்து எங்கள் அம்மா வச்சிருந்த தோட்டம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. இந்த தோட்டம் வந்து எங்கள் அம்மாவுடைய பெரிய ஆசை. இது இந்த இடத்துல ஒரு காலேஜ் கட்டலாங்கிறது எங்களுக்கு ஒரிஜினல் ஐடியா. அதுக்கான நாள் வரல. சரி, அவங்க பேர் இருக்க மாதிரி பண்ணலாங்கிறதுக்காக இந்த காசி சத்திரத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு கொடுப்போம்னு நினச்சோம். அந்த முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கலாங்கிறது வந்து எனக்கு முதல்ல ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியாது. பின்னால் எல்லாம் வயதில் பெரியவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நகரத்தார் பிள்ளைங்க பெற்றோர்களை பார்ப்பாங்களே சந்தேகம் இருக்கும் போல இருக்குது எல்லாருக்கும். இந்த நிலை மாறணும். ஆமாம், இதுக்கான இடம் நம்ம கொடுக்குறோம். எல்லாம் இருந்தாலும் கூட எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களை பார்க்கணுங்கிற எண்ணத்துக்கு வரணுங்கிறது எங்களோட விருப்பம். ஆனால் வாழ்த்துக்கள், நன்றி. இன்னொன்று நான் கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய அண்ணன் தங்கச்சி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இதுக்கு இந்த இன்ட்யூஷன் எப்படின்னா? இன்ட்யூஷன் என்ன, ஒரே காரணம் தான். எங்கள் அப்பா அம்மா பேர் நல்லா நிலைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு எல்லோரும் பிரியப்படுறாங்க. இது எல்லாரோட காமன் ஐடியா, தனி முடிவு கிடையாது. எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது. ஆமாம் ஆமாம். ஓகே. நான் ராமு முருகப்பன். அவங்க முருகப்பன் சிவகாமி ஆட்சிக்கு 2வது பையன். அவங்க ஆசைப்படி அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுடைய பேர் விளங்கணுன்றதுக்காக அந்த முதியோர்களுக்காக ஒரு இல்லம் அமைக்கணுன்றதுக்காக அந்த இடத்த கொடுத்துருக்கோம், காசி நகர விடுதிக்கு. வணக்கம், என் பேர் லலிதா ரமேஷ். நான் வந்து கடைசி பொண்ணு முருகப்ப செட்டியார் சிவகாமி ஆட்சி அவர்களுக்கு. எங்கள் அம்மா இந்த தோட்டத்தை வாங்கி அதை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் உடல்நிலை சரியில்லை. அதனால் அவங்களால பார்க்க முடியல. அந்த டைமில் வந்து அவங்க எங்கள் அண்ணன் வீட்லேயும் அக்கா வீட்லேயும் இருக்கிற சமயத்தில் வந்து இதை பார்க்க முடியல. ஸோ என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க வீட்டில் இருந்தாங்க. பட் நிறைய பேர் வெளியில் இருக்கிறதுக்கு ஒரு வசதியாக அமைச்சு கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருந்தது.
சரி, அண்ணன் சொல்கிற மாதிரி காலேஜ் தான் கட்டணும்னு அவங்களுக்கு ஆசை. பட் வர வர அவங்களுடைய அந்த எண்ணங்கள் மாறும்போது இப்படி வந்தது. சரி, நம்ம அதுக்கு நம்ம 4 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இதை கொடுத்தது. சிவபெருமான் இனி எல்லாரையும் நல்லா வைக்கிறோம். கண்டிப்பாக அதோடைய ஆசையை நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இப்போது எங்களுக்கு ஒரு அட்வொகேட் வந்து இதை எழுதி கொடுத்தாங்க திருச்சியில், மிஸ்டர் செந்தில்னு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து அவர் ஃப்ரீயாக தான் எழுதி கொடுத்தாரு. இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட ஸ்டைல் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இன்னும் யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நானே இதே மாதிரி ஃப்ரீயாக எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய சர்வீஸை வந்து காசி விஸ்வநாதர் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அவர். அதான் இவங்க ஒருத்தர் ஆரம்பித்தாங்க, அவங்க 4 பேருக்கும் ஒரே ஆசைகள் இருந்ததுனால அது முடிவு உடனே எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அவங்க தலைவர்கிட்ட சொன்னோன்னே அது காரியம் வந்து சிவபெருமான் ரொம்ப குயிக்காக நடத்தி முடிச்சிட்டாங்க. அவங்க 4 பேருமே அதுக்குள்ளே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செலவும் ஒத்துக்கிட்டு அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட 55,000-60,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து அவங்களே பண்ணி இந்த சத்திரத்துக்கு அவங்க ஐயா, ஆமாம், ஜஸ்டிஸ் ஐயாவுடைய அதை கொடுத்துட்டாங்க இந்த ஃபங்க்ஷனில். இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்முடைய நகரத்தார் சொந்தங்கள், நம்முடைய இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இந்த ஒரு தொண்டு உள்ளமானது எவ்வளவு இருந்தாலும் அந்த கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணமானது அடிப்படையில் இருக்க வேண்டும். அது நம் நகரத்தார்களுக்கு இருக்கிறது. இடையில் கொஞ்சம் அது ஃபேட் அவுட்டாக இருந்தது, இப்பொழுது மீண்டும் நன்றாக இருக்கிறது. இந்த குடும்பத்தினர் இந்த ஒரு பெரிய ஒரு கைங்கரியத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காசி விஸ்வநாதருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் நம்முடைய நகரத்தார் அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். Thank you.